அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபைனலாக அஃபிஷியலாக நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் தொகுத்து வழங்க போகிறது நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படின்ட்டு. 6 மணிக்கு ப்ரோமோ போடுவோம், யார் ஹோஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லா லாங்குவேஜ்லையுமே பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோ எல்லாமே தொடங்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அஃபிஷியலாகவே யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி, டிஸ்னி ஹாட்ஸ்டார் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ விரைவில் என்னைக்கு பிக் பாஸ் தொடங்குது அப்படிங்கிறதுக்கான தேதியும் அறிவிக்கப்படும். அதுக்கு முன்னாடி இந்த சீசன் 8ல என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, புதுமையாக என்ன இருக்குது, ஏன்னா ஹோஸ்ட் மாறுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக சில விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ப்ரோமோ வெளியாயிருக்கு இல்லையா, இந்த ப்ரோமோ மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, பிக் பாஸை பார்க்கக்கூடிய பிக் பாஸ் ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்களாம் இதை என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் ப்ரோமோ தொடக்கமே மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக இவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கு பதிலாக விஜய் சேதுபதி இந்த வருட பிக் பாஸை தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை மட்டுமே காட்டியிருக்காங்க. ஆனால் அதில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருந்திருக்குதுங்க. எப்பயுமே பிக் பாஸ் அப்படிங்கும்போது அதனுடைய ப்ரோமோ வேற லெவலில் இருக்கும். அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அவங்க சொல்ல போகிற விஷயங்களாக இருக்கட்டும், கமலஹாசன் அப்படின்னும் போது அவர் சில விஷயங்களை பேசுவார். ஸோ ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவருடைய சிக்னேச்சர் டைலாக் எல்லாமே பேசுவார். பட் இந்த ப்ரோமோ, விஜய் சேதுபதி அவர்கள் வரக்கூடிய இந்த ப்ரோமோவில் பெருசாக ஒன்றுமே இல்லை. சும்மா வராரு, அப்படியே பேக்ரவுண்டில் அவரை காட்டுறாங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு 8ஆம் நம்பர் அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அவரை ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் வச்சு அவரை காட்டிட்டு பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் அப்படிங்கிறத போடுறாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா இது வெறும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ரோமோ தான். இந்த ஒரு ப்ரோமோ வச்சு, இது ப்ரோமோ கூட கிடையாது, சும்மா ஒரு சின்ன பிட்டு, இதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஷோவும் ஊத்திக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்மளால சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் விஜய் சேதுபதி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு வீடியோ. இங்கிலீஷ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றது தான். ஆனால் இப்போ இதை வச்சு மட்டுமே மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே தப்பு. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசன் 8ல் அவர் சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த ஷோவை ஹிட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வேற லெவலில் ஒரு ட்ரேட்மார்க்கை செட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட கமலஹாசனுக்கே போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கமல் இப்போ இல்லை. ஆனால் இதை ஓவர்டேக் பண்ணுவாரா விஜய் சேதுபதி? முதல்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ நான் பண்ணுறேன் அப்படின்றத கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 நீங்கள் தொகுத்து வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட நிச்சயமாக பேசியிருப்பாங்க. அந்த சமயம் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டீமோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு, கமல் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ஷோவை கொண்டு போயிருக்காங்க, அதனுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, அவருடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவருக்கு வந்த நல்ல பெயர்கள் என்ன, கெட்ட பெயர்கள் என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிச்சயமாக விஜய் சேதுபதி அவர்கள் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் அவர் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணார், என்ன நல்ல விஷயங்கள் பண்ணார், எப்படி இந்த ஷோ டிஆர்பியை ஏற்றினார் அப்படின்ற எல்லா நெளிவு சுழிவையும் விஜய் சேதுபதி அவர்கள் நிச்சயமாக கத்திருப்பார், தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்த ஒரு நடிகர். அவர் மாதிரி பல பேர் இருக்காங்க. அதில் ஒரு முன்னோடியான ஒரு பர்சனாக விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு அவர் வரதுக்கான காரணம் அவருடைய கிரவுண்ட் ஒர்க் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஷோ கமிட் பண்றதுக்கு முன்னாடி நிச்சயமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். கமலஹாசன் என்னெல்லாம் பண்ணாரு, அவர் ரொம்ப பயாஸ்டா இருந்தாரு. ஒருதலை பட்சமா சிலருக்கு கேஸ்ட் பேசிஸ்ல சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தென்பட்டது. பொலிட்டிக்கல் ரீதியான சில விஷயங்கள் எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ணாரு. யாரு அநியாயம் பண்றாங்களோ, அக்கிரமம் பண்றாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுறது, அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்டாண்ட் எடுத்தவங்களை திட்டுறது, ஷோவே பார்க்காம 130 கோடி சம்பளம் சீசன் 7க்கு, ஆனால் ஷோவையே பார்க்காம அங்கே என்ன சொல்கிறாங்களோ, என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை பேசுறது, எவ்வளோ விஷயங்கள் உள்ள சீட்டிங் எல்லாமே நடந்துச்சு, அதை எதையுமே அவர் பார்க்கல. முக்கியமாக பிரதீப்புக்கு கொடுத்த அந்த ரெட் கார்டு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு நபர் மீது வைக்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு சேனலில், இப்படிப்பட்ட ஒரு ஷோவில் அப்படின்னும் போது அதை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்னா இருதரப்பையுமே விசாரிக்க வேண்டியது.
ஆனால் கமல் அதை பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. ஒரே ஒரு தரப்பை மட்டும் அந்த பெண்கள் சொல்லிட்டாங்க, அதுவும் ஃபேவரட்டான பெண்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணாமல் எந்த விதமான விசாரணையுமே நடத்தாமல் ஸ்பாட்டில் பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாரு. அந்த ரெட் கார்டுக்கு பின்னாடி கூட அவருடைய அடம் என்பது அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா பிரதீப் தான் அந்த ஷோவில் வந்து ஒரு டிஆர்பி ஏறக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தார். ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஷோவாகவே பண்ணார். இந்த ஷோக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும், அதை தாண்டி நம்ம எந்த விஷயத்துலையும் டைவெர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த ஷோக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன்னை வேற மாதிரி மாற்றிக்கிட்ட ஒரு பர்சன், டெடிக்கேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிரதீப் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீசன் 7 ஸ்டார்டிங்கில் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சமாக தூக்கி நிப்பாட்டினது பிரதீப் தான். அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டரை நம்ம வெளியில் அனுப்பக்கூடாது, இவர் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது எப்பயுமே பிக் பாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா 70 நாள் கழிச்சு தான் தெரியும் யார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மக்களுடைய மனநிலை பொறுத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து. அப்போ தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சீசன் 7 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏறுமாறா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பிரதீப் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. ஏன்னா அந்த ஆளுக்கிட்ட தான் கண்டென்ட் இருக்குது, வேறு யாருக்கிட்டமே எதுவுமே இல்லை. சும்மா ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது விஜய் டிவியாக இருக்கட்டும், பிக் பாஸை நடத்தக்கூடிய ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்கள்கிட்ட ரொம்பவே பேசியிருக்காங்க. ஆனால் விடாப்புடியா பிரதீப் இருந்தார் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களை பயமுறுத்தி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாரு போன வருஷம். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கமலஹாசன் மீது மிகப்பெரிய வெறுப்பை வந்து ஏற்படுத்தி விட்டது. இதையெல்லாம் நிச்சயமாக விஜய் சேதுபதி பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வந்து தன்னை இந்த ஷோக்கு ஏற்ப மெருகேற்றிருப்பார், கரெக்ஷன் பண்ணியிருப்பார். நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், தப்பான விஷயங்களை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்றத மென்டலி அவர் ப்ரிப்பேர் ஆகியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஷோ நிச்சயமாக ஒரு லெவலுக்கு போகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு ஏன் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பிக் பாஸ் அப்படிங்கிறது சாதாரண ஷோ கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் எல்லா மொழிகளையும் இந்த ஷோ நடக்குது. ஹிந்தியில் நடக்குது, சவுத் இந்தியாவில் எல்லா லாங்குவேஜிலும் நடக்குது. எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஹீரோஸ் வந்து பெரிய ஆட்கள், டாப் செலிபிரிட்டிஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம சல்மான் கானாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து நாகார்ஜுனாவாக இருக்கட்டும். ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுடைய ஷோவாக இது இருக்கும்போது அவர்களுக்கு ஈடாக தமிழில் வந்து கமலஹாசன் இருந்தார். அப்போ இவங்க எல்லாருமே பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கும்? நிச்சயமாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கும். இதன் மூலமாக தன்னுடைய கெரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றத அவர் நிச்சயமாக யோசிச்சு வச்சிருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஷோவில் அவர் நடந்துப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஷோ அந்த அளவுக்கு ஆபத்தான ஷோவான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த அளவுக்கு ஆபத்தான ஷோ தான். ஒன்றும் இல்லை, அசல் கோளாறு அப்படின்ற ஒரு நபர் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்றத வந்து நான் சீசன் 6லேயே சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்டு தான், ஒன்றா தான் நாங்கள் படித்தோம், எல்லாமே நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். இப்போ கூட வந்து பார்த்தா பேசக்கூடிய ஒரு லெவலில் தான் எங்களுடைய நட்பு இருக்குது. அப்படிப்பட்ட அசல் கோளாறு ஒரு பாட்டு, அந்த பாட்டின் மூலமாக வந்து அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அந்த பாட்டின் மூலமாக ஃபேமஸ் ஆகி அதன் மூலமாக தான் அவருக்கு பிக் பாஸ்க்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் பிக் பாஸ்க்குள்ளே போன அவர் வந்து செஞ்ச சில விஷயங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அசல் கோளாற மட்டமாக்கிடுச்சு. அவருடைய புகழ் எந்த அளவுக்கு வந்து உச்சத்தில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவருக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பரவுச்சு. இப்போ அசல் கோளாறு எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, என்ன பாட்டு பாடிட்டு இருக்காரு, எதுவுமே யாருக்குமே தெரில. கரண்ட்டாக அவருக்கான அந்த ஒரு மார்க்கெட் என்பது இப்போ இல்லை. அசல் கோளாறு மட்டும் இல்லை, அவரை மாதிரி பல பேர் இருக்காங்க. ஈவன் இந்த ஷோவுடைய டைட்டில் வினர்ஸே எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஹோஸ்ட் அவர் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னா அவர் தான் ரியல் வின்னர்னா ஒரு ஹோஸ்ட் தான். ஏன்னா எந்த சீசன் மாறினாலும் சரி கண்டஸ்டன்ஸினுடைய புகழ் என்பது உச்சத்துக்கு போகும், கீழே இறங்கும், அப்படியே தான் அவங்களது வந்து மேலே கீழே போயிட்டு தான் வரும். ஆனால் ஹோஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது. அவங்களுடைய புகழ் என்பது நிரந்தரமாக இருக்கும். அந்த நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா விஜய் சேதுபதி அதை வந்து தக்க வைக்கணும். தக்க வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன பண்ணணும்? சரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும், தப்பான விஷயங்களை தட்டி கேட்கணும், கரெக்டாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரல் அப்படின்றது வந்து நடுவில் நிற்கிறது கிடையாது. சரியானது எதுவோ அது பக்கத்தில் நிற்கிறது தான் நியூட்ரல். யார் விக்டிமோ விக்டிம் பக்கத்தில் நிற்கிறதுக்கு பேர் தான் நியூட்ரல். அப்படிப்பட்ட ஒரு நியூட்ரலாக விஜய் சேதுபதி இருந்தார். இந்த ஷோவை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு புகழ் என்பது எங்கேயோ போயிடும்.
இதன் மூலமா அவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா அவரால் என்ன பண்ண முடியும், மக்களோட போய் அட்டாச் பண்ண முடியும், மக்களோட டைரக்டா அவரால் பேச முடியும். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து யாரெல்லாம் விஜய் டிவி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே நிச்சயமாக பிக் பாஸ் பார்ப்பாங்க. 24/7 பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த சேனலில் போடக்கூடிய அந்த 1 மணி நேரம் எபிசோடாச்சும் பார்த்துருவாங்க. நிச்சயமாக என்னதான் நடக்குது, என்ன சண்டை போடுறாங்க, பார்க்கலனாலும் பார்க்க வைக்கிறதுக்கான யுக்தி எல்லாமே விஜய் டிவி பண்ணும். ப்ரோமோ மூலமாக காட்டுறது, இவங்க ப்ரோமோவில் காட்டுறது எதுவுமே வந்து லைவில் நடக்காது. அது நமக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் புதுசாக பார்க்குற மக்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். இப்போ ப்ரோமோவில் இப்படி காட்டியிருக்கானே, அப்போ வந்து இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல, பிரச்சனையை தான் காட்டுவாங்க ப்ரோமோவில். புரியுதுங்களா? எதை மக்கள் விரும்புவாங்களோ அதைத்தான் ப்ரோமோ கட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஷோ வந்து ஈஸியாக மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதன் மூலமாக விஜய் சேதுபதி வந்து நல்லா பண்ணார் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு நபராக மாறிடுவார். அதன் மூலமாக அவர்களுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் பின்னாடி வரும். இதனால் அவர் வந்து கெடுத்துக்க மாட்டார். ஏன்னா இது அவருடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி, முதல் முறையாக விஜய் டிவியில் ஒரு ஷோ வந்து அவர் பண்ணுறாரு. அதுவும் இவ்வளோ பெரிய ஷோ, மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. அதனால் அந்த வாய்ப்பை வந்து அவர் நிச்சயமாக பயன்படுத்துவார் அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கரெக்டாக கொண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்லை ப்ரோ, கமலஹாசன் மாதிரிலாம் வந்து இன்னொருத்தரால் இந்த ஷோ வந்து பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பிக் பாஸ் வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.